முருகா, நீ தான்ப்பா பேசணும், நான் பேச முடியாது. ஓ மகத்தி சைனமோ, 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 ஓ மகத்தி சைனமோ. அன்புள்ள தன்மார்க்க சங்க உறுப்பினர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். சன்மார்க்கம்னா என்னான்னு பேசியிருக்கேன். சன்மார்க்கம்னு என்ன ஏன்னு கேட்டான், அட ஒன்றும் இல்லையா, சத் மார்க்கம். அதான் சத் மார்க்கம், சன்மார்க்கம். அதுக்கு என்ன விளக்கம்னா, அதுக்கு விளக்கம் இருக்கட்டும். அப்போ சன்மார்க்கம் என்பது உயிர்கொலை செய்யாதே, புலால் உண்ணாதே. அதான் உயிர்கொலை செய்யாதே, புலால் சாப்பிடாது, புலால் உண்ணாதே. அப்புறம் காலை எதிர்ச்சி அகத்தீசா, நந்தீஸ்வரா, திருமல தேவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, அருணிகநாதா, இந்த பாவி ஒரு பார்வா. இதுதான் அடுத்து காலையில் ஒரு 5 நிமிஷம் ஞானிகளை வணங்கணும். ஏன்னா என்ன நோக்குன்னு கேட்பார், நான் உன் ஆசி பெறணும், அதுக்கு உரிய அறிவு தரணும். அதான் காலையில் வந்துச்சு ஒரு 10 நிமிஷம் ஓ மகத்தீசான்னு சொன்னால் போதும். அடுத்தது மாதம் ஒரு கடை செய்யணும் ஒரு ஆளுக்கு. ஏன்னா ஒரு ஆளுக்கு செய்யலாம், செஞ்சு பாரு. அவனுக்கு விடுவானா? அது அவன் செஞ்சப்பா விடுமானே, விடாத உடனே அந்த லோபித்தனம் அவனை மடைக்கும். அந்த லோபித்தனத்தை விடுறதுக்கே என்ன செய்யணும்? அப்போ காலையில் எழுந்திரிச்சு நாம் சொல்லணும், மாதம் ஒருத்தர் அன்னதானம் செய்யணும். இதான் ஆன்மீகம். ஏன் இவ்வளோ லெகுவாக இருக்குது ஆன்மீகம்னா? இதே ஆன்மீகம். எதே பெரிய இது மொட்டை அடிக்குமா? தேவையில்லை. அது ஆன்மீகம் என்பதே உயிர்கொலை செய்யாதே, புலர் ஊனாதே. காலையில் ஓம் அகத்தி சாயணுமா, ஓம் திருமல தேவாயிரம், ஓம் முருகான்னு சொல்கிறான். இது ஆன்மீகம். இப்போ சங்கத்துக்கு வந்திருக்காங்க, வெளிநாட்டு அன்பர்கள் உள்நாட்டு வந்திருக்கேன். அவர்களை நீடி வாழ்ந்து வாழ்த்துக்கிறேன். இந்த சங்கத்தை யார் பொருள் செய்தாலும் சரி, தொண்டு செய்தாலும் சரி, அவர் நீடு வாழ வேண்டும் வாழ்த்துக்கிறேன். ஆக இந்த சங்கம் நன்றி உள்ள சங்கம். யார் உதவி செய்தாலும் சரி, மனசே வச்சுருப்பாதே. அவை ஒரு பைசா கொடுத்தான், சிறிய உதவி செய்தான் சரி, பெருசாக போகுது. அந்த அளவுக்கு ஒரு நன்றி உள்ள சங்கம் இது மட்டும் இல்லை. ஒருவன் அவன் தன்னை அர்ப்பணித்தான் சரி, அவனுடைய இயல்பு கேட்ட மாதிரி தொண்டு செய்ய முடியும். ஆக இந்த சங்கம் வளர வேண்டும். இந்த சங்கம் இருக்குன்னு என்ன கேட்டான், இந்த சங்கத்தினால் என்ன நன்மை கேட்டான். ஐயோ, எவ்வளோ ஆன்மீகவாதி வராங்க, நிறைய ஆன்மீகவாதி வராங்க. கடவுள் இப்படி இருப்பான் கேட்டாங்க. அடே கடவுள் இங்கே இருக்கிறான். அடே ஆசன் அகத்தீசன் தான் திருமூல தேவன் தான் கடவுள், பெரிய மகான்கள் தான் கடவுள். வணங்கப்பா. யார் தெளிவான பாதை காட்டினா? அவன் ஆடு கோழி வெட்டான்னா வெட்டட்டவை, ஆடு கோழி வெட்டட்டும். ஏன்னா எல்லாரும் இன்ஜினியர் ஆனா அவன் தான் வேலை செய்யறதுக்கு ஆள் வேணுமில்ல. அவனை கரியத்துக்கு வை, சிறிய தெய்வத்துக்கு ஆள் ஆடு கோழி வெட்டட்டும். அப்போ தான் அவன் வறுமையில் பிறப்பான். அப்போ அதை வேலை செய்வான் அவனை. அதுக்கு அவன் ஆடு கோழி வெட்ட வையா. அது யார் மகானே செஞ்சது? ஏன் அப்படி ஒரு கொடுமை செஞ்சினா? ஏடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எவடா வேலை செய்வான்? அணை கட்டணும், ரோட்டு போடணும், வீடு கட்டணும், எவடா கட்டுவான்? மெனி வேண்டாம் மக்கள் செய்ய முடியுமா? அப்போ உரமான ஆள் வேணும். அப்போ கொலை செய்யிட்டவன், கொலை செய்து பாவமாக சுவைக்கட்டும், வறுமையை உலர்த்தவன். அப்போ வேலை செய்வான். அடிமை ஆகணவன், அடிமைக்கு வரணவன். அப்போ தான் அவன் வேலை செய்வான். அதுக்கு தான் ஆடு கோழி வெட்டினேன். அப்போ விடுதலை என்ன வருவான். என்னைக்காவது திரும்ப வந்தபோது வரட்டும். அவனை ஆடு கோழி வெட்ட வச்சு கருதி வைக்கணும். ஏன் சிறுத்தை வழிபாட்டை எல்லாத்தையும் கொடுறேன். எல்லோரும் ஜானியாக வாய்ப்பு இல்லைடா. இப்போ எல்லாத்தையும் வாய்ப்பு இருக்குடா உனக்கு. முருகன் பேரை சொல்ல அனுமதிக்க மாட்டான். ஏடா முருகா அவன் சொல்கிறதே கோடி போட செய்யண்டா. என்ன சின்ன அளவன் பாப்பா ஆற்றல். ஏண்டா மனிதன் பிறந்தான், ஏன் சாக வேண்டும்? எப்படி வெல்லுக்கின்ற வாய்ப்பை கூட கண்டுபிடித்தார் முதல் தடை முன்முருக பெருமான். அவன் பேரை சொன்னால் கோடி புண்ணி. அவன் சொல்ல விட மாட்டான். ஏன்டா என் பேரை சொல்கிறேன்? போட ஐயனார் கருப்பரை கும்பிட்டு போட்டா என் பேரை சொல்ல, அது அவனுக்கு கோயில் இருக்காடா அவனுக்கு. என்னையா கோடி புண்ணியம் செய்யண்டா என் பேர் சொல்ல. முருகான்னு சொல்கிறதே கோடி புண்ணியம் செய்யலாம். முருகா, சர்க்குருநாதா, சாந்த சுரூபா, என் தந்தையை, என் தாயை, நீ பெற்ற பேரின்பத்தை அடியன் பேர் வேணும் தாயை. இவ்வளோ பெரிய இலக்குவா? இதான் ஆன்மீகம். என்ன எவன் கேட்டான், நீ பெற்ற பேரின்பத்தை அடியன் பெற வேண்டும், அந்த ஆற்றலை நான் பெற வேண்டும்.
அதுக்கு உன்னோட ஆசி வேணும். உனக்கு ஒன்று உன் ஆசி பெற்று ஜென்மத்தை கிடைச்சிருக்கு. ஜென்மத்தை எப்படியா கிடைச்சிருக்குன்னு கேட்டான். இதாண்டா உயிர் கூட செய்யாதே, புலால் கூடாது, மாதம் ஒரு தடவை தானே செய். காலை எதிரிக்கும் போது முருகா அகத்தீசா இல்லை யார் எந்த ஞானினா எல்லாம் என் தொண்டை தானார் முருகப்பெருமான். நான் வாசி நடத்தி கொடுக்காம ஒருத்தருக்கு ஆசி இல்லைண்ணா. நான் மூச்சு கடையாக்குவோம், நான் உடம்பை சாருவேன், இடகளையும் பெண்கணி சேர்ப்பேன். நான் சேர்த்து நானே உள்ளே தங்குவேனார். அது தங்கியிருக்கான். இப்போ உடம்புல தங்கியிருக்கான், தங்கி பேசுகிறான். அப்போ எங்கள் செயல் அத்தனையும் முருகப்பெருமான் செயல். பேசுகிற புரிஞ்சுக்கணும். எங்கள் செயல் அத்தனையும் முருகப்பெருமான் செயல். எங்கள் சொல் அத்தனையும் முருகப்பெருமான் சொல். வரான் முருகப்பெருமானை வரப்போகிறேன்னு அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறேன். வர பார்த்து என்ன வேறு வழி இல்லை. ஆக அகத்திய சர்மா சங்கம் உலகத்தை வழிநடத்த போகின்ற ஆற்றல் புரிதிய சங்கம். அகத்திய சர்மா சங்கம் சுயநல சங்கம், ஆற்றல் புரிதிய சங்கம். எதையும் செய்வார்கள், இது தீமை செய்ய மாட்டான். உலக நன்மைக்காக வந்த சங்கம் இது. உலக மக்களை வாருங்கள், வாருங்கள், ஆன்மீகவாதிகளை வாருங்கள். அற்புத செயல்கள், அற்புதம் காத்துக்கிட்டு உலகத்திற்கு. அநேகமாக இந்த 2-3 வருஷத்தில் தலைவன் வர இறங்குவான். முருகப்பெருமான் வரப்போகிறான். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவன் தலைவன்றான். ஒரே லட்சியம், எல்லா மக்களும் இன்புற்று வாழணும். வியாபாரிகள், தொழிலாளர்கள், விவசாயிகள், அரசு உத்தியோக ஊழியர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேர் நன்மை அடைய வேண்டும். அது வாய்ப்பு வரப்போகுது. ஆக எல்லா மக்களும் இன்புற்று வாழணும், எல்லா மக்களும் அவன் வாழணும். அதுக்குரிய வாய்ப்பு முருகப்பெருமானை வந்து செய்ய போகிறார். அதிக நேரம் பேசக்கூடாது, முன்னே சொன்னேன், பேச மாட்டேனே, பேசக்கூடாது. போதும், பேசினா போதும். பேசி 1000 கொடுத்து பேசியிருக்கேன். 1000 கொடுத்து பேசலாம். வெகு பேர் ஜாலியாட்டார். இது ஒரு 650 பேர் ஞானியாயிட்டார். இன்னும் எவ்வளோ பேர்னா இன்னும் 6600 பேர் ஞானியாகணும். மொத்தம் 10,000 பேர் ஞானி. அந்த ஞானின்னு என்னன்னு கேட்டா, முருகா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, அருணிநாதா, இந்த பாவி பாரு சொன்னால் அன்றே அவன் ஞானிடா. ஏடா இவ்வளோ பேர்? அருணிநாதா, பட்டத்தாரியா, பதஞ்ச முனிவா, போக மகர்ஷியா, இந்த பாவி ஒரு பாரு அவன் ஞானிடா. ஞானிக்கு போய் பெரிய பெரிய பட்டமாக ஒன்றும் தேவையில்லை. இதான் ஞானி, அவன் தான் ஞானி. பதஞ்ச முனிவா, ராமலிங்க, அருணிநாதா, அடியனை காப்பாற்றுவேன், அவன் ஞானி. பதஞ்ச முனிவா, என்னை பார்வையை ஒரு பாரு அவன் ஞானி. ராமலிங்க சாமிகளே, நீங்களாம் பெரிய மகன் தாயே, அவன் ஞானி. போக மகர்ஷி ஐயா, என்ன ஒரு பாரு அவன் ஞானி. புஜட மகர்ஷி ஐயா, இல்லை புஜட மகர்ஷினாவே இப்போ ஆற்றலாம். யமனே நடுங்குவான் அவனுக்கிட்ட. புஜட மகர்ஷி என்றால் யமன் நடுங்குவான். அந்த காலத்து பேச இப்போ அதை பேச முடியலையே. அவன் ஞானி. இவ்வளோ ஈஸியாக இருக்குது. அப்போ இது அலையிறாண்டா, ஊர் அலைஞ்சிட்ருக்கா. அங்கே பிறட்டா அளவுக்கு வேறடா. இதுதான் உண்மை. அவன் ஆசையை எப்படி பண்ண, அவன் அன்னதானே செய்ய, மாதம் ஒருத்தர் அன்னதானம் செய்ய, அவன் ஞானிடா. சைவத்தை கடைப்பிடி, அவன் ஞானி. மற்றவனை பதிக்க கற்றுக்கொள். அடை நாடி வந்துட்டான், முடிஞ்ச விட்டு அன்பு காட்டுறா. கோபம் இல்லாதவன் ஞானி, சுயநலம் இல்லாதவன் ஞானி, காமம் இல்லாதவன் ஞானி, யான் என்ற குருவம் இல்லாதவன் ஞானி. ஆனால் இது வாய்ப்பை போகிறேன்னா ஞானியை வணங்கினால் அன்றி அந்த வாய்ப்பு கிடைக்காது. முருகா, அடியனை காப்பாற்றிவன் தாய், உலகத் தலைவன். மறுபடியும் சொல்கிறேன், உலகத் தலைவன் அவன். முருகான்னு சொல்ல அனுமதிக்க மாட்டானா? ஏன்னா சின்ன விஷயம் அவன் பேர் சொன்னேன். முருகான்னு சொல்கிறது 3 கோடி தான். அனுமதிக்காத அவனை. இப்போ நான் ஊந்து கும்பிட்டாங்க. போய் அங்கே பரட்டுட்டா, அங்கே பரட்டு அழிவிட்டு வரட்டா, அளவு குத்திக்கிட்டு அங்கே பரட்டும். ஏன் நாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அறிமுகப்படுத்தாதுன்னு சொன்னார். என்ன இப்படி இதை எப்படி உலக மக்கள் தருவானா? அப்போ தான் அருணியார் சொன்னார், எப்பா உன்னை மறைச்சிருந்தா என்னப்பா முடியும்? உன்னை மறைச்ச இன்றைக்கி உலக மக்கள் தாங்காதுப்பா. உலக மக்களுக்காக தான் சொல்கிறேன். அப்போ சொல்கிறேன், இப்போது யாருமே இப்படி இறங்கி சொல்லக்கூடாது. அனுமதி இல்லை, பெரியவங்க அனுமதிக்க மாட்டாங்க. முருகன் அவன் தான் சொன்னேன். இப்போ சொல்கிற காலகட்டம் வந்துருச்சு. இப்போது முருகா, எல்லா மக்களும் ஞானத்தன்மை பெறணும். அதுக்கு என்ன, நீ என் சிந்தையும் செயலும் சொல்லுமா இந்த வழியெடுத்த வேணும் தாயே. போதும், அவன் ஞானிடா. என்னை ஆட்கொள்ள வேண்டும். எனக்கு வாசி நடத்தி கொடுத்தான் முருகப்பெருமான். அது தங்கியிருக்கான் உடம்பு உள்ள தங்கியிருந்து பேசுகிறேன். இப்போ இந்த என்னை அனுப்பிச்சதே உலக நன்மைக்கு தான். என் ஜாதி இல்லை, மதம் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. தொண்டு அத்தனை பேரும் என்னுடைய தொண்டர் தான். எத்தனை பேர் சகோதரன் தான். தொண்டர் அத்தனை பேரும் என்னோட தொண்டர்கள். வெளிநாட்டில் இருக்கிறார்கள். மலேசியாவில் வெளிநாட்டு நண்பர் இருக்கிற, லண்டன் வந்திருக்கிறார். ஆக உலகத்திற்கு அத்தனை பேரும் தொண்டு அத்தனை பேரும் என் சகோதரர்கள் தான். அவன் திருவடி வணங்குகிறேன்.
இந்த சங்கத்தை யார் பொருள் செய்கிறார்களோ தொண்டு செய்கிறார்களோ அவன் திருவடி வணங்கி ஆசி பெறுகிறேன். இது வெறும் வார்த்தை இல்லை, அது உண்மையிலே சொல்கிறேன். எவன் தொண்டு செய்கிறானோ அவன் திருவடி வணங்கிறேன். அவன் நீடு வாழ வேண்டும், அவன் நீடு வாழ வேண்டும். நான் பெற்ற பெருன்பத்தை பெற வேண்டும். நிறைய பெருன்பத்தை எப்படின்றான், நான் எப்படி தான் மூர்க்கத்தனமாக இருந்தேன் நான். ஆக எப்போ தான் கேட்டேன், என்ன இருக்கு மூர்க்கத்தனம் இருக்கப்பா, கோபம் வருது தாயி, அதுக்கு நீ தான் அருள்ச்சின்னு கேட்டோம். ஆக அவன் செஞ்சான். எல்லா குணக்கடியும் நீங்கியது. காமம், பொறாமை, வஞ்சனை, பேராசை அத்தை நீங்கிருச்சு. அந்த வாய்ப்பு நீங்கள் பெறணும். என்னிடம் பொறாமை இல்லை, பேராசை இல்லை. யார் வளர்ந்தாலும் சரி, யாரும் என் பொறாமை உணமே இல்லைன்ட்டு, பேராசை இல்லை, கோபம் இல்லை, யாரும் பழி வாங்கக்கூடிய எண்ணம் இல்லை. இந்த குணம், இந்த பண்பு எப்படி இருந்துச்சுன்னா, எனது ஆசான் ராமலிங்க சாமி தந்தது, ஆசான் திருமூல தேவன் தந்தது, எனது ஆசான் பதஞ்சலி முனிவன் தந்தது, எனது ஆசான் பட்டத்தை தந்தது, எனது முருகப்பெருமான் கொடுத்தது. ஆக முருகப்பெருமானை வணங்கினால் முற்றி பெறலாம். ஆகவே நீங்கள் எல்லாம் இந்த சங்கம், மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கோம், இந்த சங்கம் தான் உலகத்தை வழி எடுத்த போகுது. மனித ஆயுமுள்ள சங்கம், பிற மதிக்கக்கூடிய சங்கம், எல்லாத்தையும் வாழ வைக்கக்கூடிய சங்கம், உலகத்தை தரமாத்தாக்கக்கூடிய சங்கம். ஆகவே நீங்கள் சங்கத்தை சேர்ந்து தொண்டு செய்து எடுத்துக்கூடிய லட்சியத்தை வெற்றிகரமாக முடித்து ஜென்மத்தை கிடைச்சோம்னு சொல்லி முடிக்கிற வணக்கம். வா ஓம் அகத்திய சயன்மும், 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 ஓம் அகத்திய சம். வர 3 மாதமாகவே ரொம்ப உணவு ரொம்ப குறைச்சிட்டாங்க. உணவை குறைச்சிட்டு வர்றாரு. ஏன்னா சுத்தமாக போகணும், உடம்பு ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஏன் என்ன அது அப்படி தான். ஏன்னா உணவு ரொம்ப குறைக்கிறேன், நாளுக்கு நாள் உடம்பு இறச்சிக்கிட்டே வருதுண்ணா. உடம்புறதே உடம்புடா, காமதேகம் அல்லது ஞான தேகம். எந்த சக்தியாலும் இந்த உடம்பை ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படியே தேகத்தை உருவாக்கிட்டு வராங்க. அப்போ உணவு குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் தைரியம் இருக்கும் மனசில். இந்த தேகம் அல்ல, சாதா தேகம் அல்ல இது. உண்மை சொல்கிறேன், கேட்டுக்கு. அடப்பா, இந்த வாய்ப்பு நீங்களும் பெறணியா. சாதா தேகம் அல்ல இது, ஞான தேகம். இந்த தேகத்துக்கு சுட்டு யாராவது கொலைக்கறி வச்சாலும் இந்த உடம்பு ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த எனக்கு யாரும் எடை செய்ய முடியாது. ஆக அப்படி தேகம் பெறதுக்கு வாய்ப்பு உருவாக்கி தர முருகப்பெருமான் பட்டி போட்டிருக்காரு. என்ன இப்போது பட்டி தான், இப்போ பட்டி கிடக்குறோம். ஆகவே இந்த வாய்ப்பு நீங்கள் பட்டி கிடக்க சொன்னால் ஆனால் ஓடி போடுவாங்க, பப்பு பிடிச்சிக்கா, நீங்கள் நல்லா 3 நேரம் சாப்பிடுங்க. ஆனால் எனக்கு உள்ள நிலைமை தான், இன்றைக்கு உள்ள நிலைமை பட்டி கிடக்கணும். ஆகவே முருகன் பெருமையை பேசினார். 100 கோடி ஆண்டு பேசணும். ஏன் 100 கோடி ஆண்டா? முருகன் பெருமையை பேச 100 கோடி ஆண்டா? 100 கோடி ஆண்டு பேசினாதான் முருகன் பெருமையை பேச முடியும். இல்லை அவ்வளோ ஆற்றல. சின்ன விஷயடா. பாப்பா அந்த உடம்பு ஒரு நிமிஷம், ஒரு வினாடிக்குள்ளே உலகமான ஒரு நொடியை வரும். 100 கோடி ஆண்டு பேசினா கடுகு தான் பேசியிருக்காண்ணா. 100 கோடி ஆண்டு முருகன் பெருமை பேசிகிட்டே இருந்தானா. சொன்னார் சிவபெருமான் சொன்னார், பார்வதிகிட்ட பேசினாரா. ஏன்னா இத்தனை 1 கோடி பல கோடி யுகம் பேசுகிறேன் முருகப்பெருமானை, முடிஞ்சிச்சாரு கேட்டார். இன்னும் முடியலட்டார். அப்போ 100 கோடி யுகம் பேசி முடியாத ஒன்றை நான் எப்படியா பேச முடியும்? அப்படி அவன் உடம்பு நிற்கும் இங்கே தகன்னு. அப்படி உடம்பு கை ஓடும், ஆனால் உடம்பு பிடிப்படாது. தகன்னு இருப்பான். இடம் சூரிய நாட்டம். அப்பேற்பட்ட தலைவனை பொறுத்து ஒரு 5 நிமிஷம் 100 கோடி வருஷம் பேசியே சிவபெருமான் சொன்னார். பார்வதிகிட்ட சொன்னார், ஐயா இந்த மாதிரி பேசுறியே, ஒரு 100 கோடி வருஷம் 100 கோடி யுகம் பேசியிருக்கிறியே முருகப்பெருமானை பொறுத்து. ஆனால் இங்கே முடிச்சுத்தரேன், இப்போ பேசுகிறேன் தான் பேசுகிறேன், அதில் அங்கே தான் பேசியிருக்கேன். அவ்வளோ ஏன்னா சின்ன வயசுடா. உலக மக்கள் அறிய முடியாத ஒன்றை ஏன் தானோ, மனித வர்க்கமே அறிய முடியாத ஒன்றை எப்படி அதான். அப்போ ஏன் பிறந்தான், ஏன் நரத்தில் வந்தது, ஏன் நரத்தில் வருது, ஏன் சாப்பிட்றான், இதை கண்டுபிடித்த முதல் தலைவன் முருகன் தான். அவனுக்கு போய் எப்படி பேச முடியுமா ஐயா? அப்போ ஏற்பட்ட ஆற்றல். அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கான். உலக ஞானிகள்லாம் பார்க்குறாங்க. இப்போ முருகான்னு சொல்லும்போது எல்லா ஞானியும் கை கட்டுவாங்க. அதை உண்மை தெரிஞ்சுக்க. முருகான்னு பேசும்போதே எல்லாம் கை கட்டணும். அடே அப்பா, அவ்வளோ பெரிய ஆற்றல். அப்படியே தகணும். எல்லா ஞானி அகத்தீசனும் பூச்சாட்டரும் ராமலிங்க சாமியெல்லாம் கை கட்டுருப்பாங்க. முருகா யார் பெருமையை பேசுகிறான், குடியில அசான் யார் பெருமையாக பேசுகிறான், முருகப்பெருமான் பேசுகிறான். அப்பப்பா அவன் தான் உலக மகன்.
கை நாட்டை ஞானி ஆக்குவான்டா. முருகான்னு சொன்னால் கை குறிச்சிட்டே வேணும், துணியை அப்படி நிமிர ஆரம்பிச்சிட்றான். கை குறிக்கிட்டே இருக்கும். முருகன் அவன் முருகப்பெருமான் பேசினால் பேச்சை கேட்டாவே கை நீர ஆரம்பிச்சிடும், புத்துணை இருக்கும். முருகப்பெருமான் பெரும்பி பேசினால் புத்தூர் கோயில் கர ஆரம்பிச்சிடும். சாவரமாக இருப்பான். முருகப்பெருமான் பேச்சை கேட்டால் ஓடி வச்சிருவான். ஆக முருகப்பெருமான் நினைத்தால் வகை நாட்டை ஞானியாக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு 80 வயசு 90 வயசு கிழவனை 10 வயசு 5 வயசு பையனாக்குவான். ஏய் அடேப்பா, 90 வயசு கிழவனை கொண்டாடைக்க விட யாரை உனக்கு கேட்டாது? வயசு 90னா ஏன் 5 வயசு பிடிக்காதான்? எனக்கு என்ன செய்ய முடியும்னா உனக்கு 5 வயசு தான். அடே 5 வயசு தான் குழந்தை. யாரவன் செத்து போயிட்டானா? யாரவன் யாரா சொன்ன செத்து போயிட்டான்னு கொண்டாடிக்கண்ணா. முருகப்பெருமான் இருந்த காலத்தை சொல்கிறேன். இப்போது கொண்டாடினார். அப்படி பார்த்தார், எந்திராடினார். ஏய் எந்திரிச்சு உட்காந்தான். வெகு பேத்த எழுப்பி கொடுத்தாச்சு. எல்லாம் செத்து போனேன். இப்போ எந்திரிச்சிடானு. அப்போ கிளம்பனை பாடனாக்குவார். அடாடாடா, என்னையா சொல்லுவேன் நான், என்னையா சொல்ல போகிறேன், எப்படியா நீங்கள் தேர போகிறீங்க? அடாடாடா, எப்படி ஆற்றல் முருகா, உன் பெருமை எப்படியா மக்கள் அறியறது? யாரையா பெருமை அறிவா முருகா? உன் பெருமை அறியனே தாயே. பாப்பா, எப்படியா கண்டுபிடிக்கிறது உன் பெருமையை? இவ்வளோ ஆற்றல் வச்சுக்கிட்டு அடக்கமாக இருக்கப்பா. நான் இருக்கப்பா, என்னை சொல்லப்பா முருகா. உன் திருவடி பூசிக்கு நான் ஆசைப்படுறேன்ப்பா. அதுக்கு நீ தான் அருள் சேர்க்கிறது. வேறு ஒன்றும் வேணாப்பா. உன் திருவடி பூசிக்கணும். எதுக்கு நோக்கம் வேணா? நீ பெற்ற பெரும்பத்தை அடியன் பெறணும். நான் மரணம்லாம் பெருவல் பண்ணணும். அதுக்கு அருள் செய்யணும். இதாண்டா கேட்க சொல்கிறானே, என்னை கேட்க சொல்கிறான். நான் சொல்கிறேன்டா, என்னை கேட்க சொல். அவனுக்கு அது வாய்ப்பு தரேன். அவன் பெருமையை பேசுனா அப்படியே சொல்கிறனே. ஒரு வினாடிக்குள்ளே பல கோடி அண்டமாக விரிவான். ஒரு வினாடிக்குள்ளே பல கோடி அண்டமாக விரிவான் அப்படியே. அப்புறம் ஒரு அணியில் அனுபவம் மாறுவான். ஏன்னா இவ்வளோ சொல்கிறா, என் பெருமையை பேசுகிறா. இப்போ தான் வாய்ப்பு கொடுத்த உனக்கு பேசுகிறா. பேசு, முருகான்னு சொல்லு. எல்லோரும் முருகான்னு சொல்லிட்டு போ. உலகம் பூராவும் என் பேர் ஒழிக்கணும். வர்ற உலக மக்களுக்கு நன்மைக்காக வரேன். மலேசியா, லண்டன், உலகம் பூராவும் எங்கள் ஆட்சி அடக்க போகிறா. ஞான சித்திரக்காலம் வரப்போகுது. வரதான் வந்துடுச்சு. இப்போ எதிர்பார்கள். ஞான சித்திரக்காலம் வரப்போகுது. அவன் தான் முருகப்பெருமான் தாக்குறான். முருகன் தான் வர்றானுக்கு. இப்போ ராமலிங்க சாமி முருகன் தான், பதஞ்சலி முனிவன் முருகன் தான், உச்சர மகரிஷி முருகன் தான், அகத்தீசனும் முருகன் தான். நானும் முருகன்னு சொல்லக்கூடாது. அது துபர வர்த்தது. அது எதுனா இந்த துறைக்கு என்னன்னா ஒரே லட்சியம். அதை யாகன்ற கௌரவம் இருக்காது, மூர்க்கத்தனம் இருக்காது, தாய்மை குணம் இருக்கும். இந்த துறைக்கு லட்சியமே தாய்மை குணம் தான். அந்த வாய்ப்பு அடியன் பெற்றிருக்கிறேன், நீங்களும் பெற வேண்டும். அதான் முருகப்பெருமான் தான் சொல்ல. 100 கோடி யுகம் சொல்லணும். முருகப்பெருமான் பெருமை 100 கோடி யுகம் செய்தால் கடுக்கு தான் பேசிக்கலாம். கேட்டா 100 கோடி யுகம் முருகப்பெருமான் பேசினால், முருகப்பெருமான் பெருமை பேசினால் கடுக்கு தான் பேசிக்கலாம். ஏன்னா அவ்வளோ பட்டமா அடே. இப்போ இந்த பேசுகிறேன், இப்போ இந்த சொல்லியிருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி யாராருக்காது உழுவுதோ இந்த சொற்கள், யாருக்காது உழுதான் சரி, அவன் ஞானி ஆவான்டா. இது சத்தியம்டா. ஆனால் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ பேசின பேச்சை காதல் கேட்ட மக்கள் அத்தனை பேர் ஞானி ஆவார். இது சத்தியம். இது அவ்வளோ பெரிய ஆற்றல் முருகப்பெருமான். எப்படியா நான் கண்டுபிடிச்சேன்? என்னையா அது அவனுடைய ஆற்றல் எப்படியா சொல்ல முடியும்? ஆஹா முருகா, உன் பெருமை எப்படியா நான் பேச போகிறேன்? எப்படியா மக்கள் அறியுறது? கேட்கட்டா. இப்போ நீ பேசல, நான் தான் பேசினது. இப்போ நீ பேசின பேச்சு நான் தான் பேசினேன். இது யாரு காரணம் தான் சரி, அவர்களுக்கு ஞானி அவர். அதுக்கு நான் உறுதி தரல. அதான். ஓம் சரவணபவா, 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 ஓம் சரவணபவா. இப்போ ஒரு உத்தரவு வந்திருக்கு. இந்த பேச்சு இப்போ ஒரு உத்தரவு வருது. 1 லட்சம் பேர் ஞானி ஆவான்ருக்கு. அப்பா இப்போ இன்னைக்கு தேதியில் வச்சுக்க. இன்னையிலேருந்து இந்த தேதியிலேருந்து ஒரு லட்சம் மனிதர்கள் ஞானி ஆவார்னு உத்தரவு வந்திருக்கு. பிடிச்சிக்க எல்லாரும் பிடிச்சிக்காரே இருக்கியா?